Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. அண்மைச் செய்தி. அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த ஆட்சி மற்றும் முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் சட்டப்பேரவையில். இந்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் இயங்கும் அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். சென்னையில் மொத்தம் எத்தனை அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன? முதலமைச்சரின் உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைப்பதற்கான உத்தரவினை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இது குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பிலே தமிழகத்தில் சென்னையில் மட்டும் 383 அம்மா உணவகங்களும் மற்ற நகராட்சி மாநகராட்சிகளிலே 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருவதாகவும், அண்மை காலமாக அம்மா உணவகத்தில் வழங்கப்படக்கூடிய உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக முதலமைச்சர் அரசு துறை செயலாளர்களுடன் ஆலோசித்து அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும், சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும், அம்மா உணவகங்களில் சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் ஆணையிட்டிருக்கின்றார். மேலும் அம்மா உணவகங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கும் அதற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தங்களுடைய பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய 383 அம்மா உணவகங்களும் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் செயல்பட்டு வரக்கூடிய 237 அம்மா உணவகங்களும் விரைவில் சீரமைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது பொது நிதியிலிருந்து தங்களுக்கான செலவினங்களை மேற்கொள்ளலாம் என்று மாநகராட்சி நகராட்சிகளுக்கு முதலமைச்சர் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அம்மா உணவகங்களிலே உணவுகளை பொறுத்தவரை திருப்திகரமாக சுவையோடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். தமிழகம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், அம்மா உணவகங்களில் உணவின் தரம், சுவை திருப்திகரமாக இல்லை என்று புகார் வந்ததாக கூறப்படுகிறது. என்ன புகார்? அதனை அடுத்து தற்போது முதலமைச்சர் விஜய் என்னென்ன உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்? பதிவு செய்யலாம். அம்மா உணவகங்களை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலத்திலேயே அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அம்மா உணவகங்களில் உணவின் தரம் சரியாக இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் புதிய அரசு அமைந்த பிறகு அம்மா உணவகங்கள் மூலமாக வழங்கப்படக்கூடிய உணவு தரமானதாக சுவையான உணவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. அவை அனைத்தையும் உடனடியாக புதுப்பித்து சீரமைத்து பொதுமக்களுக்கு சுவையான தரமான உணவுகளை வழங்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சரை பொறுத்தவரை நாள்தோறும் தலைமைச் செயலகத்திற்கு வந்து தொடர்ந்து அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நிதித்துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி இருக்கின்றார். அதன்படி முதலமைச்சருடைய கவனத்திற்கு வரப்பட்ட அந்த நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் கேட்டறிந்து வருகின்றார். அதன் அடிப்படையில் தான் அம்மா உணவகங்கள் தற்போது முறையாக செயல்படவில்லை, அவற்றில் வழங்கப்படக்கூடிய உணவு தரமாக இல்லை என்பதாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் உடனடியாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். சென்னை உட்பட அனைத்து இடங்களிலும் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களையும் உடனடியாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் மறுசீரமைப்பிற்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்வதற்கான நிதிக்கான ஒப்புதலையும் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நகராட்சி மாநகராட்சி பொது நிதியிலிருந்து அம்மா உணவகங்களை சீரமைப்பதற்கான நிதியை எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.